ஸ்திரீகள் வந்து கொலுசு போட்டுக்கிறா, மெட்டி இதெல்லாம் தங்கத்தில் போட்டுக்கலாமா? நான் இடுப்புக்குங்கூட தங்கம் ஆபரணங்கள் தர்மசாஸ்திரம் ஒத்துக்கிறதா? பழைய காலத்தில் ஆபரணங்கள் எல்லாம் காதில் தங்க ஆபரணம், மூக்கில் தங்கம், நெத்தியில் தங்கம், கழுத்தில் தங்கம், இந்த வங்கியில் தங்கம், ஒட்டியானம் தங்கம், அதோட அது கீழே போகாது. அது கீழே போகாதுங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நமக்கு சில பேருக்கு தெரியவே செய்யாது, வயசான வாளுக்கு தான் தெரியும். பழைய காலங்களில் சின்ன குழந்தை பிறந்து விட்டால் அறையில் தங்கத்தினால அந்த அரைஞாடு கட்டுவான், அறையில் கட்டுவான். பொன் குழந்தையும் கட்டுவான், புள்ள குழந்தையும் கட்டுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வா தெரியுமா? கீழே காலில் ஒன்று இருக்கும், அங்கே குறித்து இது தண்டை போடுவா. தங்கத்தில் இருக்காது, வெள்ளியில். இன்னும் சொல்ல போனால் அந்த காப்பு போடுறது கையிலையும் காலிலையும் காப்பு போடுற போது 3 கலந்து இருக்கும். ஒரு செப்பு இருக்கும், ஒரு வெள்ளி இருக்கும், ஒரு இரும்பு இருக்கும். அப்படி தான் போடுவாள். அதனால் இது கீழே இருக்கிற இடங்கள்ல எல்லாம் தங்கத்தை பயன்படுத்துறதுக்குன்னு இல்லவே இல்லை, மேலே தான் பயன்படுத்துகிறவர்கள். அந்த சின்ன குழந்தையில் அரைஞாண்டு இருக்கு பாருங்க, அது மட்டும் தங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வயசு ஆக 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 அந்த தங்கம் போயிடும். அந்த அரைஞாள் கட்டிக்கிற இடத்துல வெள்ளியில் தான் அரைஞாள் இருக்கும். எத்தனையோ எங்களை மாதிரி வைதிகளாக இருக்கிறவாள்லாம் வெள்ளியில் ஒரு அரைஞா கட்டின்னு இருப்பாள். அந்த சோமம் கட்டினதுக்கு அந்த பஞ்சகச்சத்துக்கு கீழே வந்து நிற்கும், வெள்ளியில் தான் இருக்கும். அதனால் மெட்டியோ இதுவோ கொலுசோ எல்லாம் தங்கத்தில் போடக்கூடாது, வெள்ளியில் தான் போடுறோம். அதுதான் லாயக்கு. இது கீழே இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் வெள்ளியில் தான். அது ஒரு இடத்துல இப்படி வைக்கப்படாது, அதுக்கு மேலே தான் கொடுக்கணும். அந்த ஒட்டியானம் வரைக்கும் ஆகலாம், அரை அது தங்கமாகலாம். அந்த அறையில் தான் இது கட்டுறது. அது கீழே போனால் வெளியில் தான் இருக்கணும். ஸ்திரீகள் வந்து ஸ்மசானத்துக்கு வரணும் போகலாம். அதாவது கர்மா பண்ணுறதுக்கு அதிகாரம் புருஷனுக்கு, ஸ்திரீ நேரடி கர்மா பண்ணப்படாது. ஸ்மசானத்தில் போகிறது என்ன தெரியுமோ? அக்னியில் அந்த பூத உடலை சுத்தம் பண்ண போகிறான். அந்த பூத உடலை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரகத்தில் இருக்கிற போதே அதுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். இவன் மட்டும்தான் போய் அந்த ஸ்மசானத்துக்கு போய் பண்ணவே தவிர வேற யாருக்கும் அங்கே வேலையே இல்லை. லோக ரீதியாக நம்ம சிந்தனை பண்ணப்படாது. நான் வெளியூர் போகிறேன், என்னை இங்கேருந்து காரில் கூட்டின்னு போனேன், ஸ்டேஷனில் கொண்ட விட்டியல், சீட்டில் உட்காந்தாச்சு, அங்கேயே நின்றுட்டுருக்கேள், வண்டி போகிறதுக்கு டாட்டா காப்பி தான் வரையங்கிற மாதிரி அல்லாது. அப்படி அல்லாது. அந்த மாதிரி ஒரு பின்னாடி போக வேண்டிய சந்தர்ப்பம் இதுக்கு இல்லை. இங்கேருந்து விட்ட உடனே அதை வச்சுருந்து அவன் மட்டும்தான் போனவங்க. இந்த ஸ்திரீகள் யாருமே அங்கே போகப்படாது. லோக ரீதியாக எல்லாரும் போகிறா, வளையம் வைக்கிறாளேங்கிறது சாஸ்திர விருத்தம். நாம் சௌரியமாக கொண்டு வந்து விட்டோம். எத்தனை சாஸ்திர விருத்தத்தை நம்ம கொண்டு வரோம்? அவன் வந்து பார்க்கட்டுமேண்ணா இருக்கிற நாள் வரைக்கும் அப்பாட்ட பார்த்து அப்பாவை சந்தோஷப்படுறது வசத்தியை தவிர கடைசியில் நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நெருப்பு வைக்கிறதே நான் பார்க்குறேங்கிறது பெரிய தத்துவம் இல்லை. இது பூத உடலை சந்தோஷப்படுறத விட இருக்கிற உடலை பார்க்குறது தான் ரைட்டு. அதனால் இவாளெல்லாம் அங்கே போய் சேர்த்து காரியம் இல்லாததுனால அவளே கொல்லி வைக்கிறதா இருந்தால் போகலாம். அவளை கொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொல்லி வைக்கிறது தான் பிள்ளையே பெற்றுன்னு இருக்கான். ஏன்னா பொண்ணு இன்னொரு இடத்துக்கு போகிறவள், அவளை எப்படி கொல்லி வைக்கிறது? பொண்ணை பிறந்தாச்சுன்னா கஸ்டோடியனாக இருக்கான், இன்னொருத்தர் கொடுத்து விட்றான். அவள் போய் அவளை கூட்டின்னு வந்து புள்ளி வீசுனா அவனுக்கு அந்த இருப்பவே இல்லையே. இவனுடைய சொத்தத்தை விட்டுட்டு போகிறாள். 10 நாள் திருட்ட 3 நாள் பண்ணிட்டு அவள் போகிறான். கோத்திரத்தையும் மாற்றிட்டு போயாச்சு. இந்த கோத்திரத்தோடு உட்காந்துருக்கான் ஒருத்தன். அவன் தான் முதல்ல பிறந்திருக்கான். அவன் எல்லாத்தையும் பண்ண போகிறான் ஹோமங்களை. அதுக்கு தகுதி உண்டு. அவனுக்கு ஹோமம் பண்ண முடியாது, வேதம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவளை எப்படி கொல்லி வைக்க முடியும்? கொல்லி வச்சு கர்மாவில் வர முடியாது. கொல்லி வைக்காததுனால அந்த பொண்ணுக்கு முதலிடம் கொடுக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ணுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுத்துருக்குன்னா, செத்து போகிறதுக்கு அப்புறம் பிண்டம் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கு, செத்து போகிறதுக்கு அப்புறம் அபாத்தை வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு இடம் கொடுத்துருக்கு, 365 நாளும் பிறந்த நாளுக்கு வந்து என்னெல்லாம் அங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அகங்காரம் கொடுத்துருக்கு. எத்தனை இடம் கொடுத்துருக்கு கேட்கவே வேண்டாம். இங்கே வந்த உடனே 4 மாங்காய் இருந்தால் எடுத்துகிட்டு போக சொல்லுவேன், தேங்காய் இருந்தால் எடுத்துகிட்டு போகுது, இது நன்னா இருக்கே எடுத்துகிட்டு போக சொல்லுவேன். அதனால் கேள்வி கேட்பார் இல்லாத பிறந்தாத்துலேருந்து எந்த சொத்தை வேணால் எப்போ வேணால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுத்துற ஒரு பொண்ணுக்கு கொல்லி வைக்கணும்னு வரலவா? அதனால் அந்த கண்ணோட்டம் சரியில்லை. உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா,
இந்த புருஷன் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த பொண்ணும் பண்ணுறதுங்கிறது இருக்க அது அசட்டுத்தரம். அப்படி வச்சா சரியாக வராது. இதில் ஈக்குவலை பண்ணுறது சரியில்லை. நீ புருஷன் என்ன பண்ணானோ அதே பொண்ணு பண்ணட்டும், பொண்ணு என்ன பண்ணானோ அதை புருஷன் பண்ணட்டும். அப்படின்னா நாளை புருஷனை பெற்றுக்க சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால் அதிலெல்லாம் அந்த வெறும் அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அது கொச்சை. நமக்கு என்ன அடையணுமோ அது கிடைச்சா ரைட்டு, அப்படி பார்க்கணும். அதுதான் கரெக்டு. அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. அதிகாரத்தினால என்ன உனக்கு வேணுமோ அது கிடைக்கிறது தான் பிரயோஜனம். அது இது இல்லாதே கிடைக்கிற போது, அதனால் அதுதான் வசதி. அதனால் அவள் அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. பொண்ணுகளே வரமாட்டா யாருமே, எல்லாம் சேர்ந்து வந்தால் போதும்.